குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்ட் 1ஓட சாப்டர் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். இப்போது இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கணினி அறிவியலில் வந்து சாப்டர் 2லேயே செகண்ட் பார்ட் வந்து பூலியன் இயற்கணிதம் இருக்குது. இப்போது இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பூலியன் இயற்கணிதம் அப்படின்னா என்னென்னா, பூலியன் இயற்கணிதம் ஒரு வகை கணினியில் இலக்கச் சுற்றுகளை வடிவமைக்க பயன்படும் ஒரு கணித ஒழுக்கமாகும். அதாவது இது என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் உள்ள உறவை விவரிக்கிறது. இது வந்து மெயினாக என்ன பண்ணும்னா, நம்ம கொடுக்குற இங்கிலீஷில் உள்ளீடு இன்புட், வெளியீடு அவுட்புட், இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் உறவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பூலியன் இயற்கணிதம் அப்படிங்கிறது. இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, ஜார்ஜ் பூலுங்கிறவர் வந்து 1815 அப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கார். அவர் வந்து ஒரு கணித மேதை. அதாவது கணினிக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு வந்து ரிலேஷன்ஷிப் எப்போலும் இருக்கும். மேக்ஸ் தெரிஞ்சால் தான் கம்ப்யூட்டர் படிக்க முடியும். ஏன்னா அதில் வந்து நிறைய ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, மற்றபடி அந்த சம்ஸ்லாம் போடுறதுக்கு இதில் வந்து மேக்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இவர் ஒரு வந்து கணித மேதையாக இருக்கனால இவர் வந்து பூலியன் இயற்கணிதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதனால் அவர் பேரிலேயே இது வந்து பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் பூலியன் இயற்கணிதம். ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம்பிள் பாருங்கள். கணிப்பொறியில் பாட புத்தகத்தை அன்றாடம் பள்ளி கொண்டு செல்ல வேண்டுமா? இப்போ நீங்கள் ஸ்கூல் வந்து டெய்லி ஸ்கூல் வரப்போ, ஸ்கூல் ஓப்பன் ஆனப்போ வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி அந்தந்த சப்ஜெக்ட் புக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் நடக்கிறப்ப டீச்சர்ஸ் கேட்பாங்க, புக்கு எடுத்துகிட்டு வந்தியா? நீ என்ன சொல்வேன்? ஆம், இல்லை, புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இல்லை, ரெண்டே ஆப்ஷன் தான் சொல்லுவேன், வேறு எதுவும் நீ காரணம் சொல்ல முடியாது. ஸோ இதனால் இது வந்து ஆம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆம்னா என்ன சொல்லுவோம், உண்மை, எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா ஜீரோ, புக்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த பேஸில் தான் இந்த பூலியன் இயற்கணிதம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று சரி இல்லது தவறு. நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன பண்ணுவோம், ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஒன்று சரி சொல்லணும், இல்லை தவறு சொல்லணும், வேறு எதுவுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும், அடுத்தது மெய் அல்லது பொய், சரி தவறுனாலும் சரி, மெய் அல்லது பொய்னாலும் இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தர்க்க ரீதியான அறிக்கைகள் அல்லது உண்மை செயல்பாடுகள்னு சொல்லுவோம். அதாவது லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட், ட்ரூத் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது சொல்கிறது வந்து நீங்கள் ஒன்று இருக்குது, இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி இதை வந்து இதுதான் சொல்லணும். இருக்குன்னா ஒன்றுன்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா ஜீரோ. அதாவது மெய், ட்ரூனுன்னா இங்கிலீஷில் வந்து இந்த கொஷின்ஸ் வர்றப்போ ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0, மெய்னா ஒன்றுனா மெய், 0 என்பது பொய். நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப ட்ரூ ஃபால்ஸு, இதில் மெய் பொய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு, ஒன்று 0 இருக்கணும், இல்லை 1 இருக்கணும். இதை வந்து இரும மதிப்பு மாறிகள் அல்லது பூலியன் மாறிகள் என்னும் சொல்லுவோமா. 1 0வை வந்து இரும மதிப்பு மாறிகள் அல்லது பூலியன் மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இதை இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது இந்த தர்க்க செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூலியன் இயற்கணிதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மெயினானது இந்த மதிப்பு வந்து அண்டுன்னு சொல்லுவாங்க, செயற்குறி, 6 நாட், இதுதான் வந்து 3 மெயினானது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அண்டு செயற்குறின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்டு செயல்குறியில் மெய்ப்பட்டியலில் பார்த்திங்கன்னா அண்டு ஆப்ரேட்டர், இங்கிலீஷில் அண்டு ஆப்ரேட்டர், தமிழில் அண்டு மெய் செயற்குறி. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஏபி ரெண்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளீடு இன்புட், இது ஒய்ங்கிறது அவுட்புட். இப்போ ரெண்டு இன்புட்டை இதை நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கணும், 0 0 0 1 1 0 1 1. ஸோ இப்போ இதில்னா இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டு ஆப்ரேட்டில் ஏ டாட் பி, அதாவது பெருக்கல். நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரை பெருக்கிறப்ப ஒன்று வந்து 0 இருந்தாலும் 0 தான் வரும் பெருக்கிறப்ப, ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் 1 கிடைக்கும், அதாவது மெய் கிடைக்கும். ஸோ அதனால தான் கடைசியில் ரெண்டுமே ஒன்றா இருக்க மட்டும்தான் அந்த 1. ஏன்னா பெருக்கல், டாட்டுனா பெருக்கல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் அண்டு ஆப்ரேட்டர் மெய்ப்பட்டியலில் இது இருக்கும். அடுத்தது ஆர் செயற்குறி. ஆர் செயற்குறியில் பார்த்தீங்கன்னா கூட்டல் குறியீடு வரும். இங்கே வந்து அங்கே பெருக்கல் குறியீடு அண்டு வந்த மாதிரி இங்கே ஆரில் வந்து கூட்டல் குறியீடு, அதாவது ஏ + பி அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ இங்கே 2 உள்ளீடு கொடுக்குறப்பனா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0 இருக்கப்போ 0, மற்றது எல்லாமே என்ன வரும், 1 கிடைக்கும். கூட்டுறப்ப நம்ம என்ன பண்ணோம், 0 + 1னாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். மற்றது லாஸ்ட்டாக இருக்க 1 + 1ங்கிறப்ப நீங்கள் 2ன்னு எழுதக்கூடாது. இங்கே வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, மற்றது எல்லாமே 1 ட்ரூவாக 1 வந்து மெய்யாக இருந்தாலும் மெய் தான். அங்கே அண்டு ஆப்ரேட்டரில் ரெண்டுமே மெய்யாக இருக்கணும். ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் 0. ஆனால் 6 சேர்க்குறியில் வந்து ஏதாவது 1 வந்து மெய் ஒன்றா இருந்தால் கூட 1 கிடைக்கும். அப்படிங்கிறதான் இந்த 6 இது. அடுத்தது நாட்டு பார்த்திங்கன்னா, நாட் செயற்குறி வந்து நாட் செயற்குறி ஒரு உள்ளீடை ஏற்று அதற்கான வெளியீடை தருகிறது. அதாவது நாட்டில் வந்து என்னன்னா, ஒன்று வந்து பொய் இருந்துச்சுன்னா இங்கே உண்மை, இங்கே மெய் இருந்துச்சுன்னா இங்கே பொய், 0. அதாவது ரெண்டே தான், 1 0 ரெண்டே ஒரே ஒரு உள்ளீடு கொடுத்து ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்கும். இதில் உள்ளீடு 0 இருந்தால் வெளியீடு 1, உள்ளீடு 1 இருந்துச்சுன்னா வெளியீடு 0. அவ்வளோதான் இந்த நாட் ஆப்ரேட்டர். இதுதான் பேசிக் ஆப்ரேட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா நேண்டு, அதாவது அண்டு 6 அண்டு ஆப்ரேட்டர் 6 நாட். இதோட ரிவர்ஸ் வந்து என்ன வருமா, அப்படியே நேண்டாக மாறும், இங்கே நாராக மாறும். இது இல்லாமல் இன்னொரு ஒன்று இருக்குது, x6 x4. இப்போ வந்து அண்டோட தலைகீழி தான் நேண்டு, ஆரோட தலைகீழி நார். நாட்டை தான் எக்ஸ்ஆருங்கும் எக்ஸ்நாருன்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம இது அண்டு 6 நாட்டு தான் பேசிக். இது வந்து அதுலேருந்து வர பிரதிபலிகள். இப்போ ஃபஸ்ட்டு நேண்டுன்னு பார்த்தோம்னா, நாட்டு செயற்குறி என்பது அண்டு மற்றும் நாட் என்பதன் தொகுப்பாகும். இது வந்து என்னென்னா அண்டு 6ஓட தொகுப்பாகும். இதில் எப்படின்னா, அந்த அண்டில் பார்த்த அதே இது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மெய்ப்பட்டியலுங்குவோம் அந்த பாக்ஸை. இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏதாவது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் 1ன்னு பார்த்துருப்போம். ஆனால் இதில் எப்படின்னா, அதில் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்ஸ். அங்கே வந்து ஃபுல்லாக இதில் ஃபுல்லாகவே 0வாக இருக்கும், லாஸ்ட்டு தான் 1 இருக்கும். ஆனால் இங்கே எப்படி கிடையாது, லாஸ்ட்டு அந்த 1 இருக்கிறது 0, மற்றது எல்லாமே என்ன இருக்கும், 0 இருந்த இடத்துல 1 அப்படியே தலைகீழ் அண்டோட. அதனால் நீங்கள் அண்டு 6 நாட் இது 3 படித்தா அதுலேருந்தே டிரைவ் பண்ண கற்றுக்கணும். இப்போ வந்து அங்கே வந்து y = a.b சொல்லுவோம். அதே போல் தான் இங்கே, அதோட ரிவர்ஸ் மட்டும் தான் மெய்ப்பட்டியல். அடுத்து நார் அப்படி தான், ஆரோட தலைகீழி வரும். இப்போ மெய்ப்பட்டிகள் பாருங்கள், ஆரோடதுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடம் 0 வரும், இந்த இடம் அங்கே வந்து 0ன்னு போட்டிருப்போம், இது எல்லாம் 1ன்னு போட்டிருப்போம். இது அப்படியே மாறி என்னென்னா, ஆரோட தலைகீழி இங்கே 0 0னா 1, இங்கே 0 1னா 0, மற்றது எல்லாமே இப்படி மாறி எழுதும். அடுத்தது அடிப்படை தர்க்க வாயில்களை தான் நம்ம பார்க்க போகிறது. இந்த அண்டு 6 நாட்டு இதெல்லாம் பார்த்தோம். இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா நேண்டு நார் எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது மெய்ப்பட்டியல். மெய்ப்பட்டியல் அண்டோடது எப்படி இருக்கும், ஆரோடது எப்படி இருக்கும், நேண்டு எப்படி இருக்கும், நார் எப்படி இருக்கும், என்ஆர் அதை தான் நாருன்னு சொல்கிறோம், என் அண்டை நேண்டுன்னு சொல்லுவோம். என் அண்டுன்னு சொல்லக்கூடாது, நேண்டு, ஆரை வந்து நார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு கேட்ஸு. அடுத்தது அண்டு வாயிலோட எப்படி இருக்கும், அதோட மெய்ப்பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகும்போது, அண்டு வாயில் 2 அல்லது அதுக்கு மேலான உள்ளீட்டு சமிஞ்சைகளை கொண்டு செயல்பட்டு ஒரு வெளியீட்டு சமிஞ்சைகளை கொண்டிருக்கும். அதாவது 2 இன்புட் இருந்தாலும் அது வந்து ஒரு வெளியீடு அவுட்புட்டை கொடுத்துருக்கும். பார்த்திங்கன்னா அதோட உங்களுக்கு டயக்ராம். இப்போ அண்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் A.B தானே அண்டுக்கு கேட்டு சொன்னேன், 2 பெருக்கலாக இருக்கணும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்துச்சுன்னா பெருக்கல் குறி வர்றப்ப இந்த மாதிரி டி ஷேப் தான் போட்டு இந்த சைடு லாஸ்ட்டாக என்ன பண்ணும், C = A.B. பெருக்கல்ங்கிறப்ப கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் டாட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து பெருக்கல். அடுத்தது 6 அந்த ட்ரூத் டேபிள் அப்படியே தான் எழுதணும். 6க்கு எழுதுகிறப்ப எப்படி எழுதணும்னா, அதே போல் தான் இங்கே வந்து A ஒரு உள்ளீடு B ஒரு உள்ளீடுன்னு கொடுத்தோம்னா அது எப்படி வரும்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா A + B C = இதை சீன்னு வச்சா இது வந்து அதோட டயக்ராம் வரைபடம். அப்போ அண்டுனா அதோட நீங்கள் மெய்ப்பட்டியல் அந்த டேபிள் போட்டு எழுதணும், 0 0 என்ன வரும் வேல்யூஸ், இந்த டயக்ராமும் போட்டு எழுதணும். அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஆரோட இதோட டயக்ராம். நெக்ஸ்ட்டு
நாட்டோட டயக்ராம் இது. நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு உள்ளீடு ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு உள்ளீடு ஏ இருந்துச்சுன்னா அது அப்படியே ரிவர்ஸில் தான் ரிவர்ஸில் இங்கே வர்றனால இதுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் முக்கோண வடிவில் போட்டு இங்கே முன்னாடி ஒரு சர்க்கிள் போடணும். அதான் ஏ இன்வர்ஸ். ஒன்றுனா 0ன்னு வரும், 0னா 1. ஸோ அதனால் இன்வர்ஸுங்கிறப்ப தலைகீழி. அப்போ இன்வர்ஸ் தலைகீழின்னு சொல்லக்கூடாது, ஆப்போசிட். அப்போ அதோட ஆப்போசிட் என்னன்னு சொல்லணும்னா ஏ டேஷ். மேலே ஏக்கு மேலே ஒரு கோடு போட்டோம்னா ஏ பார் இல்லாது ஏ டேஷ் இல்லாது ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஏ ஒன்று இருக்கும், ஏ இன்வர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து நாட் ஆயிலோட டயக்ராம். அதோட உங்களுக்கு ஆல்ரெடி மெய்ப்பட்டியல் தெரியும். 1னா 0ன்னு வரும், 0னா 1ன்னு வரும். அடுத்தது என்ஆர். இதோட டயக்ராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஆருங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஆர் வாயிலில் சுற்று ஓஆர் வாயிலின் வெளிப்பாட்டை தலைகீழாக கொண்டிருக்கும். இதன் 2 உள்ளீடுகளுக்கும் பொய் எனில் அதன் வெளிப்பாடு மெய்யாகும். ரெண்டும் அந்த உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 உள்ளீடு வந்து ஆரோட அப்படியே ஆப்போசிட். ஆரில் வந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்றா இருந்தாலும் அங்கே ஒன்றுன்னு ஆன்சர் வரும். இங்கே அப்படி கிடையாது. இதில் வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதி நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸு இந்த ஆருக்கும் எக்ஸு ஆருக்கும் மட்டும் டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆருக்கு டயக்ராம் முதல்ல பார்க்கலாம். இப்போ ஏபி அப்படின்னா ஆர் வர்றப்போ என்ன போட ஏ + பி போடுவோம் இது வரைக்கும். அதுக்கப்புறம் அதோட இன்வர்ஸ் வரனால திரும்பி என்ன இன்வர்ஸ் போடுறப்ப மட்டும் இந்த மாதிரி ஷேப் வரணும். அதோட தலைகீழ் அப்படியே மாற்றி எழுதுற ஆரை வந்து நாராக மாற்றி எழுதுறப்ப அப்போ ஏ + பியை நான் வந்து எனக்கு ஏ + பி பாராக எழுதணும்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டு ஃபைனலாக இது என்ன கிடைக்கும், ஏ + பி மேலே டேஷ் போட்டிருப்போம் ஹோல் பார் இப்படின்னு கிடைக்கும். அதான் நார். இதோட வந்து மெய்ப்பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அப்படியே தலைகீழ். அங்கே வந்து என்ன பண்ணுவோம், 0 0 போட்டு மற்றதெல்லாம் 1 போட்டிருப்போம். ஆனால் இங்கே எப்படின்னா 0 இருக்கப்போ 1, மற்றது எல்லாமே 0ன்னு எழுதியிருப்போம். அப்படியே ரிவர்ஸ். அடுத்தது நேண்டு. நேண்டு வந்து உங்களுக்கு தெரியும், அண்டோட ரிவர்ஸு. நம்ம எழுத போகிறப்ப அண்டு உங்களுக்கு இது வரைக்கும் எழுதுவீங்க A.B. அதோட ரிவர்ஸ் வர்றப்ப இந்த மாதிரி ஷேப் எழுதிட்டு அந்த ரிவர்ஸ் மேலே பார் போட்டுடணும். ஸோ அப்போ தான் இந்த நேண்டு கேட்டு. அடுத்தது எக்ஸ்ஆருங்கிறப்ப என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அல்லது இது வந்து எய்தர் அல்லது ஆர்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா ஆரோட அப்படியே ரிவர்ஸில் வராது. பாருங்கள் எப்படின்னு. அதாவது இந்த எக்ஸா அங்கே நார் பார்த்த மாதிரி எக்ஸ்ஆரும் எக்ஸு நார் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்தி பண்ணணும். இது வந்து இந்த டயக்ராம் வந்து இதில் வந்து தேவையில்லை. நீங்கள் அந்த அளவு இது எக்ஸ்ஆர் வந்து அதிகம் கேட்க மாட்டாங்க. இது வந்து மெய்ப்பட்டியல் மட்டும் பார்த்துக்கோங்க. மெய்ப்பட்டியல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் 0ன்னு வச்சுக்கணும். இடையில உள்ளது வந்து 1 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ஆருக்கு மெய்ப்பட்டியல். அதோட வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து C = A + B நாங்கள் போடுவோம் ஆருக்கு. இதில் வந்து சர்க்கிள் ஒன்று வந்துடும் நடுவில். அதான் வந்து இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. அதே எக்ஸு நாருன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். அங்கே சர்க்கிள்னு போட்டதை இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பாருன்னு போட்டுருவாங்க. இங்கே எக்ஸ்ஆருக்கும் எக்ஸு நாருக்கும் ஒரே டிஃப்ரென்ஷியேஷன் தான். இந்த இது இங்கே வந்து சர்க்கிள் மட்டும் A + அந்த சர்க்கிள் போடுவோம். இங்கே A + B ஹோல் பார். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபின்னு வரும். அப்ராக்சிமேட்டிவ் ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்குன்னா அது இன்வெர்ஸ் போட்டு A அப்ராக்சிமேட்டிவ் B பார் அப்படிங்கிற மென்ஷன் வரும். அதோட மெய்ப்பட்டியல் வந்து அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா எக்ஸு ஆறுங்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் 0, இடையில 1. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து 1ன்னு வரணும். இது தப்பு, 1ன்னு வரும் இந்த இடம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 1, இடையில மட்டும் 0. இதை நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்க. இந்த இடத்துல வந்து 0 வரக்கூடாது, 1 தான் வரணும். அங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 0 எக்ஸ் ஆருக்கு, இங்கே எக்ஸு நாருக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 1, இடையில 0. மற்றபடி அந்த டயக்ராம் எல்லாமே சேம் மெத்தட் வரும் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் சொன்ன மாதிரியே எல்லாமே மெத்தட். ஆனால் உங்கள் புக்கில் இருக்கிறத இந்த நீங்கள் வந்து அந்த லாஜிக் கேட்ஸு அதோட சிம்பிள் என்ன வரும், ட்ரூத் டேபிள் இது எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த அண்டு ஆறு நாட்டு இது மெயின். ஏன்னா இதுதான் வந்து பேசிக் கேட்ஸ். இதோட டயக்ராம் டி ஷேப்பில் வரும். இது வந்து கொஞ்சம் அப்படியே இப்படி வளைச்சி போடுவோம். இது வந்து இன்வெர்ஸ் போடுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும்.
அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூத் டேபிள் எப்படி வரும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று, இல்லை ஏதாவது ஒன்று வந்து ஒன்றா இருந்தாலும் ஒன்று கிடைக்கும். இது வந்து இன்வர்ஸ் வரும். இது வந்து அப்படியே அண்டோட தலைகீழி. அடுத்தது வந்து இது ஆரோட தலைகீழி. இது வந்து எக்ஸ்ஆரில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நடுவில் 2 மட்டும் 1 வரும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 1 வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த வந்து இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் வர்றது இணையான விதி. இப்போ நம்ம எந்த நம்பரோட 0 கூட்டினாலும் அந்த நம்பர் கிடைக்கும். ஆனால் பெருக்கல் பண்ணுறப்ப 1 இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் கிடைக்கும். இது வந்து மாற்று விதி என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் 1, 2 அசோசியேட்டட் தொடர் விதி என்ன, டி மார்க் என்ன, 2 மார்க்கில் கேட்பாங்க. a + b ஹோல் பார் ஈக்குவல் டு a பார் டாட் b பார், இங்கே மேலே பார் வரணும். அடுத்தது a டாட் b ஹோல் பார்னா a பார் ப்ளஸ் b, இங்கிட்ட டாட் இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே டாட்டாக மாறும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூலியன் இயற்கணிதத்தில் அந்த மெய்ப்பட்டியல், அதோட டேபிள், அதோட டயக்ராம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 5 மார்க்கில் கேட்பாங்க. பேசிக் எட்டில் அண்டு, ஆறு, நாட். இது மற்றது அப்படியே அண்டோட தலைகிலி நாண்டு, ஆரோட தலைகிலி நாறு, எக்ஸ்ஆர், எக்ஸ்நார். இந்த லெசன்ஸ் வந்து பார்க்க ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த டயக்ராமை வந்து நிறைய தடவை வரைஞ்சி பார்த்துருங்க. அந்த மெய்ப்பட்டியல் அந்த டேபிளையும் ஒரு 10 தடவை ஒரு 10 டைம்ஸ் இல்லைனா ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. இந்த 5 மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்டுனா எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதோட உங்களுக்கு செகண்ட் லெசனில் 2 சாப்டரும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூப்பா.